நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில நாம பார்க்க போறது ஐயா வைகுண்டரினுடைய வாழ்க்கை. கன்னியாகுமரி மாவட்டத்துல பெரிய ஒரு தெய்வமாக பலரும் வணங்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறவர் தான் ஐயா வைகுண்டர். அதாவது 1809 அந்த காலகட்டம். அப்போ ஜாதிய பாகுபாடுகள் அதிகம் இருந்த ஒரு காலகட்டம். அதுவும் கன்னியாகுமரிக்கும் போது கேரளாவோட ஒட்டி இருக்க போதும் போது அங்க எவ்வளவு ஒரு ஆச்சாரம், அதுக்கெல்லாம் எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்பேற்பட்ட ஒரு கடுமையான சட்டத்திட்டங்கள் இருக்கிற காலகட்டம். இன்னைக்குமே கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு கடுமையான சட்டத்திட்டங்கள் இருக்குன்னே சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு சூழல்ல அவருடைய பிறப்பே ஒரு பெரிய அதிசயங்க. அப்போ பாத்தீங்கன்னா அவங்க அம்மா பேர் பாத்தீங்கன்னாக்கா வெயிலாள், அவங்க அப்பா பேர் பாத்தீங்கன்னா பொன்னு மாடன். அவங்க 2 பேருக்கும் மகனாக இவர் அவதரிக்கிறார். இவர் பிறந்த உடனே அவருக்கு என்ன பேர் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா, முடிசூடிய பெருமாள் அப்படிங்கிற பேரை அவர் கொடுக்குறாங்க. அது திருவிதாங்கூர் சமஸ்தானமே அதிருது. ஒரு குறிப்பிட்ட ஜாதியில இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் பேர் வைக்கக்கூடாது அப்படின்னு அந்த ஜாதிய பாகுபாடு இருந்த காலகட்டத்தை இப்படி பேர் வைக்கக்கூடாதுன்னு ஒரு பெரிய அழுத்தத்தை அவங்க கொடுக்குறாங்க. அதன் பிறகு அந்த பேரை முத்துக்குட்டி அப்படின்னு அவங்க மாத்துறாங்க. தாழ கிடப்பவனை தற்காப்பதே தர்மம் என்று சொன்னவர் ஐயா வைகுண்டர். அவரு 22 வயது ஆகுது. அதுக்கு முன்னாடி அவருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகுது. திருமால் வடிவு அப்படின்னு ஒரு பெண்ணோட அவருக்கு திருமணம் ஆகுது. 22 வயதுல அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்படுது. எவ்வளவோ மருத்துவம் எல்லாம் பார்க்குறாங்க, சித்த மருத்துவம் பார்க்குறாங்க, எல்லா மருத்துவம் பார்க்குறாங்க. ஆனால் அவருக்கு அது சரியாகவே ஆகலை. அப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு திருச்செந்தூர் முருகர்கிட்ட கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ மாசி திருவிழா திருச்செந்தூரில் நடந்துட்டு இருக்கிற நேரம். அப்போ இவர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கட்டில் மாதிரி ஒரு தொட்டில் செஞ்சு அதில் அவரை படுக்க வச்சு தாயும் அவருடைய மனைவியும் சேர்ந்து அவர் தூக்கிட்டு போகிறாங்க. போகும்போது உணவு சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல இறக்கை அவர் வைக்கிறாங்க. அது வரைக்கும் படுக்கையாக இருந்தவர் அந்த மண்ணை மீச்சு அந்த பக்கம் வந்த உடனே அவர் எழுந்து நடந்து கடலுக்குள்ளே போகிறார். கடலுக்குள்ளே போனவர் என்ன ஆனார்னு யாருக்குமே தெரியல. எல்லாரும் தேடுறாங்க. 3 நாளாக தேடுறாங்க, யாருமே கிடைக்கல. 3 தெய்வங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, சிவபெருமான், மகாவிஷ்ணு, அது மாதிரி பிரம்மா அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த 3 தெய்வங்களுமே இணைந்து வந்த ஒரு தெய்வமாகத்தான் அவரை பார்க்குறாங்க. கடல்லேருந்து 3 நாள் கழித்து மறுபடியும் வந்தாருங்க. அவங்க தாயை பார்த்து சொன்னார், நான் இப்போ முத்துக்குட்டியா இல்லை, நான் வைகுந்தராக இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். தன்னை அறிவது தான் ஆன்மீகம், கடவுள் உனக்குள்ளே தான் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை தான் அவர் வலியுறுத்தினார். அந்த காலகட்டமே பார்த்தீங்கன்னா ஜாதிய பாகுபாடுகள் மட்டுமல்ல, ரொம்ப கடுமையாக இருந்த காலகட்டம். அன்னைக்கு மார்புக்கு வரி போட்டாங்க, மார்பில் போடக்கூடிய சேலைக்கு வரி போட்டாங்க, வீட்டு கூரையெல்லாம் எல்லாரும் ஒரே மாதிரி வைக்கக்கூடாது அப்படின்னு எல்லாத்துக்கும் தொட்டதுக்கெல்லாம் வரி அன்னைக்கு இருந்துச்சு. அப்போ அதையெல்லாம் எதிர்த்து அவர் ஒரு பெரிய புரட்சியை செய்து அந்த திருவிதாங்கூர் மன்னருடைய மனதை அவர் மாத்துறார். அவர் ஒரு பொது கிணறு ஏற்படுத்துறார். முந்திரி கிணறுன்னு அதுக்கு பேர். எல்லோருமே அங்க குளிப்பதற்கான ஒரு சூழலை அவர் ஏற்படுத்துறார். எப்படி மகாத்மா காந்தி மதுரையில ஒரு பொது கிணறு ஏற்படுத்தி எல்லாரும் ஒன்றுன்னு சொல்லி சுதந்திர போராட்டத்துக்காக மக்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு அந்த பொது கிணறு எப்படி பயன்படுத்தினாரோ, அதற்கு முன்பே ஐயாவளியில பாத்தீங்கன்னா தொண்டர்கள் எல்லாருமே குளிக்கக்கூடிய ஒரு பொதுவான கிணறை அவர் ஏற்படுத்துறார். ஐயாவளியில பாத்தீங்கன்னா அந்த அவரை வணங்கக்கூடிய இடங்கள் எல்லாத்துக்குமே என்ன பேர்னா கோயில்னு கிடையாது, பதி அப்படின்னு பேர். இந்த பதிகள்ல தலைமையாக இருக்கிற பதிக்கு தலைமை பதின்னு பேரு. சாமி தோப்புன்னு சொல்லக்கூடிய இடத்துல அந்த தலைமை பதி இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இன்னைக்கும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பல தொண்டர்கள், ஐயாவளி தொண்டர்கள், அவங்களுடைய அடையாளமே பார்த்தீங்கன்னா தலையில ஒரு தலைப்பாகை கட்டியிருப்பாங்க. காவி நிறத்துல துண்டுல தலைப்பாகை கட்டியிருப்பாங்க. அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா நெற்றியில திருநீரை மேல் நோக்கி இழுத்து விடுற மாதிரி அந்த ஒரு அடையாளம் அந்த ஐயாவளி தொண்டர்கள்ட்ட நம்ம பார்க்க முடியும். அந்த பதின்னு சொல்லக்கூடிய அந்த கோயில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் கண்ணாடி தான் இருக்கும். கண்ணாடியில் அந்த உருவம் தான் தெரியும். எல்லா கோயில்களுமே அதே மாதிரி தான் இருக்கும். கடவுள் சக்தி, தெய்வ சக்தி வேற எங்கேயும் இல்லை, நமக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிறத உணர்த்தினவர் நம்முடைய ஐயா வைகுண்டர். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.